ஹலோ, நான் சக்தி பேசுறேங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மார்னிங் ஸ்டார். இதுவும் வந்துட்டு ஒரு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தாங்க. நம்ம முன்னாடி வந்து புல்லிஷ் என்கல்ஃபி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டார் வந்துட்டு 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு மார்னிங் ஸ்டாரோட பேட்டர்னுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ் கேண்டில்ங்க. அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டோஜி. டோஜினா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெசிசிவ் கேண்டில். ஸோ அதோட ஓப்பன் அதோட ஓப்பனும் க்ளோஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குங்க. ஹை அண்ட் லோ அதோட ஆவரேஜ் இருக்கும், பட் ஓப்பனும் க்ளோஸும் மோஸ்ட்லி ஒரே லெவல் இருக்கும். ஸோ ஓப்பனும் க்ளோஸும் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இன்டெசிசிவ், மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலா இருக்குங்க, டோஜி கேண்டில். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பீரிஷ் கேண்டில், ஒரு டோஜி கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், இப்படி மூணு வந்தா இது வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்த்த மாதிரி இது வந்துட்டு ஒரு டவுன், ஐ மீன் ரிவர்சல் பேட்டர்ன். இது இந்த பேட்டர்ன் எப்போ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னா ஒரு மார்க்கெட்டோட டவுன்ல வரும்போதாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் கீழே இறங்கிட்டு வந்திருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் டவுன் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் பெருசா கீழே போகாதுன்னு இருக்கிற நேரத்துல இந்த பேட்டர்ன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. அதே மாதிரி தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டர்னுக்கும் இப்போ இது மார்னிங் ஸ்டார், இப்போ இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்துட்டு அது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கணுங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம். ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து வர புல்லிஷ் கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 days வால்யூமை விட அதிகமா இருக்கணுங்க. இதுதான் ஒரு 4 பாயிண்ட்ஸ். இப்போ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் முடிஞ்சு இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், இது மார்னிங் ஸ்டார் பேட்டர்னா இருக்கலாம், இல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங்கா இருக்கலாம், இல்ல அடுத்து டிஸ்கஸ் பண்ண அடுத்து இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற ஹேமர் பேட்டர்னா இருக்கலாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பேட்டர்ன் எஃபெக்டிவா இருக்காதுங்க. எப்போ இந்த பேட்டர்ன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் டவுன்ல ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் எதிர் புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ இல்ல மார்னிங் ஸ்டாரோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆகி மேல போகுங்க. ஸோ இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட ஸ்டைல். ஸோ இப்போ ரியல் டைம் பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் பிஹெச்இஎல். இதுல பாருங்க, இது வந்துட்டு பீரிஷ் கேண்டில், செகண்ட் வந்துட்டு ஒரு டோஜி, அண்ட் தேர்ட் வந்துட்டு புல்லிஷ். இதுக்கப்புறம் வந்த கேண்டில் பாத்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் கிடையாது. ஸோ இந்த கேண்டில் பாருங்க, இது புல்லிஷ். ஸோ இங்க பொசிஷன் எடுக்காதீங்க, இந்த இடத்துல பொசிஷன் எடுங்க. எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த கேண்டிலோட ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 35ங்க. இப்போ பாருங்க ஸ்டாக் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் 48 rupees. ஸோ 35ல இருந்து 48 க்ளோஸ் டு நமக்கு ஒரு 40% ரிட்டர்னுங்க. நம்பர் ஆஃப் டியூரேஷன் பாருங்க, இது ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டுல இப்போ மார்ச். ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 monthsல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 40% ரிட்டர்னுங்க இந்த ஸ்ட்ராட்டஜில. இது 1, இது 2, இது 3. ஸோ மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் பீரிஷ் கேண்டில் இக்னோர் பண்ணுங்க. அடுத்து புல்லிஷ் வருதான்னு பாருங்க, புல்லிஷ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் எடுங்க, பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போ டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பேட்டர்ன் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டோஜி கேண்டிலோட கலர் பாத்தீங்கன்னா ஏன் இது வந்துட்டு 2 ஷேடுமே இருக்குன்னா, இது வந்துட்டு கிரீனாவும் இருக்கலாம், ஐ மீன் புல்லிஷாவும் இருக்கலாம், இல்ல பேரிஷாவும் இருக்கலாங்க. ஸோ எதுவும் ப்ரீ டிஃபைன்டு கிடையாது. பட் கேண்டில் 1 and 3க்கு தான் வந்துட்டு புல்லிஷ் அண்ட் பேரிஷ் டிஃபைன்டுங்க. இந்த டோஜிக்கு வந்து கேண்டிலோட கலர் வந்துட்டு மேட்டரே கிடையாதுங்க, சைஸ் தான் விஷயம் இல்லை. ஸோ டோஜி ஃபார்ம் ஆகிற மட்டும் பாருங்க, அவ்வளவுதாங்க. இப்போ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோல அடுத்த பேட்டர்னை பத்தி இன் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.